கைஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆப் பற்றி சொல்லிடுறேன், ரம்மி சர்க். இந்த ஆப்பில் நீங்கள் ரம்மி விளையாடி நிறைய மணி வின் பண்ண முடியும். அது இல்லாமல் 1 கோடிக்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் இதில் ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் ஜெயிக்கிற மணி எல்லாமே நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா ஈஸியாக வித்ரா பண்ணிக்க முடியும். ரம்மி சர்க்கிள் ஆப்பை உங்களோட ஃபோனில் ஈஸியாக எந்த தடையும் இல்லாமல் விளையாட முடியும். ரம்மி சர்க்கிள் ஆப் நிதி அபாயங்களுக்கு உட்பட்டு இருக்கனால உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் இதில் விளையாடணும். அதுவும் 18+ இருக்கிறவங்க தான் விளையாடணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு அப் டு 2000 வரைக்கும் வெல்கம் போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களும் ரம்மி சர்க்கிளில் வின் பண்ணணுமா? டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வாங்க போறேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? சோ ஒரே நாள்ல 900 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம். ரேவுல்ஃப்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் ஆவறாங்க. ப்ரோ ஜேம் சுசுகி இருக்குல, அங்க வந்துட்டேன். பாய் ப்ரோ. கைஸ் போகிற வழியில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் போராட்டம் பண்ணி நான் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது, நம்ம அதில் ஓவர்டேக் பண்ணி இப்படி போகிறோம். ஏமான சரியாக தெரில கைஸ். ஆனால் நேரில் வந்து மழை வேறு லெவலில் பெஞ்சிட்டு இருக்குது. நான் இன்னும் 800 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ண வேண்டியது வேறு இருக்குது. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கிரேவுல்ஃப்ல சீசன் 4 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு சில விஷயம்லாம் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வாங்க போகிறேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்காக நான் இப்போ சென்னை போயிட்டு இருக்கேன். திண்டுக்கல்ல இருந்து சென்னை போயிட்டு இருக்கேன். திண்டுக்கல்ல இருந்தேன் நான். இப்போ இது இங்கே போகணுன்னு பிளான் பண்ணப்போ 400 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். இன்னைக்கே நான் போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர போகிறேன். ஆக்சுவலாக முன்னாடி நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இதுக்காக போயிட்டு அப்படியே சென்னையில் சில ஷூட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரலான்னு நினச்சேன். ஆனால் ஷூட் பண்ணுற மைண்ட் செட்டில் இப்போ நான் இல்லை. அதனால நான் ஷூட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக மட்டும் போறேன். சோ ஒரே நாள்ல 900 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம். மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு இன்டீரியரா ஒரு 100 கிலோமீட்டர் வந்தேன். என்னால காரே ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு பெஞ்சிட்டு இருந்துச்சு மழை. இன்னைக்கே நான் போய் வாங்கியானோம் சென்னையில. அதுக்கான ரீசனும் நான் சென்னை போயிட்டு சொல்றேன். போற வழியில என் கூட வந்துட்டு ஸ்பூக்கி கோதம் வராரு. நானும் அவர் மட்டும் தான் போறோம். போயிட்டு இன்னைக்கு நைட்டு திருச்சி வந்துடும். இதான் இன்னைக்கு விளாக். இன்னும் சில விஷயம்லாம் இருக்கு, அது போற வழியில அப்படியே பார்ப்போம். இப்போ எங்கே இருக்கேன்னா, கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வேறு காலேஜ் போனேன். அந்த காலேஜ் தான் இது, மேம் காலேஜ்கிட்ட இப்போ நின்றுட்டுருக்கேன், சென்னை ஹைவேல. ஓகே கிளம்பலாம். இந்த கேமராவை எங்கே தெரியுமா மவுண்ட் பண்ணியிருக்கேன்? இப்போ உங்களுக்கே தெரியும், தெரியுதா எங்கே இருக்குன்ட்டு? யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் அங்கேயும் இங்கேயும் வச்சு பார்த்தேன், வைக்க மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கில் வைக்கிறேன், டபக்குன்னு நின்றுக்குச்சு. அதனால் நான் ஸ்டேரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன். திருப்பும் போதெல்லாம் அவங்களுக்கும் திரும்ப ஆப்போசிட்ல. சீசன் 4 ஏன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணப்போ அதுல எவ்வளவு அப்கிரேட் இருந்துச்சுன்னு நீங்க பாத்துருப்பீங்க. சீசன் 1ல வந்துட்டு கிரேவுல்ஃப்ல என்ன பண்ணிருந்தோம்னா, vlogs அது இதுன்னு நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் லூசுத்தனமா. அதுலதான் நான் எடிட்டிங்ல இருந்து எல்லாமே நான் கத்துக்கிட்டது அதுலதான். அதுக்கப்புறம் சீசன் 2ல என்ன பண்ணோம்னா, கோஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். கோஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நார்மலா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம், குட்டி குட்டி லொகேஷன்லாம் போயிட்டு. சீசன் 3 ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய பெரிய லொகேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம கேமரா அப்கிரேட் ஆச்சு, லேப்டாப் அப்கிரேட் பண்ணேன். இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்கிரேட் பண்ண போறேன். அதை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இது வந்ததுக்கு அப்புறம் வீடியோ வேற லெவல்ல இருக்கும். சீசன் 3 ஒரு மறக்க முடியாத சீசனா இருக்கும்னு நம்புறேன். அதுக்காகவே சில லொகேஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கேன். அந்த லொகேஷன்லாம் போய் அடிச்சு நாக் அவுட் பண்றோம். இது வந்து ஒரு ப்ராப்பர் கார் vlog மாதிரி எடுக்க ட்ரை பண்ண போறேன். நீங்க நியூ இயர் Jan 1 டைம் 3:40 ஸ்பூக்கி வந்து விழுப்புரம் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. ஸ்டேரிங்ல மவுண்ட் பண்றது எனக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் கிட்ட ஸ்டேரிங் லெஃப்ட் போறேன், உங்களுக்கு ரைட்டு திரும்பும். பெருசா வளையாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா ஹைவேல போறனால பெரிய டேர்னிங் எதுவும் இல்லை. இப்போ ஒரு பெரிய கார்னர் ஒன்று வருது, இது எப்படி இருக்கு பார்க்கணும். 100ல போயிட்டு இருக்கேன், அப்படியே டேர்ன். உங்களுக்கு பெரிய வளைவு தெரிஞ்சிருக்காதுன்னு நம்புறேன், ஏன்னா இது ஒரு ஹைவே. ஒரு கிராமத்து ரோட்டில் போனோன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது கேமரா இப்படி ஆடிட்டு இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆவீங்க. தெரியல, நான் ஃபுட்டேஜை பார்க்கலாம். இந்த மவுண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா இதே கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும், இந்த காரில் ஏசியிலேருந்து புகை அப்படியே மேகமூட்டம் வரும் தெரியுமா? யாராச்சும் தம் அடிச்சாங்கன்னா அவங்க வாயில் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஏசி. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. நான் டிரைவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க, குபுகுபுன்னு வருது. என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவுக்கு தெரியுதான்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வந்து காரில் ஏசி புகை மாதிரி வந்து பார்த்ததில்ல. இது புகை கிடையாது, ஏசி தான். எங்கேயாவது காரை நிறுத்திட்டு மெக்கானிக் கால் பண்ணி கேட்கணும். பாருங்க, அப்படியே ஜாலியாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. சென்னை இன்னும் 300 கிலோமீட்டர். காரையே பிடிச்சி இழுக்குது கைஸ்.
கார்காரங்களும் ரொம்ப பேனிக்காக போயிட்டு இருக்கானுங்க. 2000 இன்றைய டீசல் விலை 92 ரூபாய். இந்த மாதிரி பில்லெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். எதுக்குன்னா நம்ம டேக்ஸ் கட்டும் போது இதெல்லாம் டேக்ஸில் தலை தான் கால் பண்ணுறாப்புல. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? கோப்ரோவை மவுண்ட் பண்ணி பேசிட்டே போயிட்டு இருக்கேன். ஸ்டேரிங்கில் கோப்ரோவை. ஆமாம். என்ன ஐயோ. ஓகே गाइस, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம புது கிரேவுல்ஃப்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் ஆகிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அது விர்ச்சுவல் மெம்பரு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளோட எடிட்டிங் எல்லாமே இனிமேல் அவன் தான் பார்த்துட்டு போறான். அங்க வந்து இந்த இனிமேல் வீடியோஸ் வந்து குவாலிட்டியா பயங்கரமா வரும். நிறைய புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண போறாரு. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னா சீசன் 4 வரப்போகுது. அந்த சீசன் 4ல வேற லெவல்ல இருக்கும் வீடியோஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன்லாம் அமுத்தி ரெடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அது வந்து பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா உங்களுக்கு ரிவீல் பண்றோம். ஆமா, அந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கு. அதனால இந்த 2022 வந்து பயங்கரமா இருக்கும் போது. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாருங்க பூக்கி கோதம் வந்துட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? நீங்க வந்தது எதுக்கு சீக்கிரமா வந்தீங்க? 200 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் போதே இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சரி, மழை கிளைமேட் வந்து மாறிட்டே இருந்துச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு மவுண்ட் பண்ணிட்டு விளாக் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இப்படியே ஓடிட்டு வந்தேன். ஓகே கைஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். டீ கடை எங்கே ப்ரோ இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இருக்கும். ஸ்டாப்பே போடலையா? ஸ்டாப்பே போடல. தேவையில்லாத ஸ்டாப் நிறைய போட்டேன். தேவையில்லாத ஸ்டாப்னா தேவைதான். கம்ப்யூட்டருக்காக பேசி சார்ஜ் நிற்குதா? எவ்வளோ நேரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வரீங்க? அப்பப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். டீ கடை பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப தூரம் போகணுமா? இங்கே பக்கத்தில். சென்னை சூப்பராக இருக்குது. உள்ளே வரும்போது டிராஃபிக்காக 8:40 ஆகுது. மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பணும். இன்னும் நாங்கள் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். அங்கே போயிட்டு நான் காட்டுறேன். என்னன்னா பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். வெரி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நல்லா பண்ணணும்னு சொல்லி செய்யப்பட்ட ஒரு பிசி பில்ட். அந்த பிசி என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நான் அவரே உங்ககிட்ட நான் சொல்ல வைக்கிறேன். ப்ரோ, தேம் சுசுகி இருக்குல்ல, அங்கே வந்துட்டேன். பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குங்களா, அங்கே நினைக்கிறேன். பிசியை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு வெறியில் இருக்கேன். ஒரு பயங்கரமாக எடிட் பண்ணுறதுக்கு பிடிக்கிற ஒரு ஆளுக்கு இந்த ஃபீலிங் வந்து புரியும். கேமிங் பிசி தான் 165 ரெஃப்ரெஷ் ரேட்டில் வரும். குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்க, கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து HDMI வந்து 2 HDMI வரும். இதில் தான் நாங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேமிங்காக டிசைன் பண்ணாலும் ஓகே, எடிட்டிங் பண்ணாலும் ஓகே. கேமிங் நல்லா இருந்தாலே எடிட்டிங் பக்காவா. இன்டெலை விட AMD பெஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் தான் இது போட்டோம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கூல் மேட்ரிக்ஸ் 55 மெஷ் போட்டோம். RGB வந்து கேஸில் வர மாதிரி. ஆமாம், இது நல்லா இருக்கும் அந்த மாடல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் இதில் போட்டோம். இது ஃபுல்லாக பட்ஜெட் எவ்வளோ? இது பட்ஜெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்ட. 2 lakhs டிரான்ஸ்ஃபார்மர் கீபோர்டு, கேமிங் கீபோர்டு தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. RGB இருக்கும். நீங்கள் நைட்லாம் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும், எலைட்டாக இருக்கும். RTX 3060 இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் விஷன் மாடல் இது. இந்த இடத்துல வந்து நம்ம RGB நம்ம இது பண்ணி சாஃப்ட்வேர் மூலமாக RGB மாற்றி வச்சு. இதுக்கு வந்து போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 550 Pro போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி அப்படியே டேபிள் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும். டேபிள்லாம் சொல்லுங்க ப்ரோ, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் எடுத்துகிட்டு போனோம். V550M Pro 4 Ryzen 7. ஆமாம், Ryzen 7 5000 சீரிஸ்னா 5th gen 8 core ப்ராசஸர். இது மேக்ஸிமம் பூஸ்ட் 4.7. கைஸ், தெரியுறேண்ணா காரில் வந்து ஒரே புகையாக வந்துட்டு இருக்கு. என்னடா பார்த்தா கடைசியில் இந்த அடுப்பு இதுலேருந்து போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீ பொன்னுசாமின்ற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஹைவேல நின்றுட்டு இருக்கோம். மதியானம் 1:15 வண்டி எடுத்தேன். மணி இப்போ 1:40 ஆகி இன்னும் ட்ராவல் முடியல. இன்னும் நாங்கள் வந்து 200 கிலோமீட்டர் போக வேண்டியது. எப்படியும் காலைல 4 ஆகிடும். எத்தனை மணி நேரம் ட்ராவல்? 15 மணி நேரம். இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணதில்லை இது வரைக்கும். 400 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணியிருக்கேன். 500 கூட பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஓவர். 900 கிலோமீட்டரு ஒரே நாளில் வந்துட்டு தூங்காமல் நான் பண்ணதே இல்லை. அது தூங்க போகிறேன் நான். அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு தூங்கினேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ராடக்ட்லாம் உள்ளாக இருக்குது. மீதி ரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். எங்களுக்கு ஒரு பயங்கரமான தூக்கம் வந்துச்சு. விளாக் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அந்த தூக்கம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுதான் இந்த கேமராவோட மகிமைகள். கேமரா ஆன் பண்ணால் போதும், ஆன் டியூன் வந்துருமா. டக்குன்னு அப்படியே எல்லாம் நட்டுக்கு நிற்கிது. அதெல்லாம் இல்லை, நம்மளோட உணர்ச்சிகள். ஐயோ, உணர்ச்சி இல்லை, என்னது கான்சியஸ்னஸ்.
அது வந்து எந்திரிச்சு நின்றுக்குது. அது எல்லாமே தப்பாக போகுது ப்ரோ. மிட் நைட்டில் என்ன ப்ரோ இது ஆஃப் ஆகிடுச்சு. இன்னும் 200 கிலோமீட்டர் ஜாலியாக போக வேண்டியதான். 2 டேஸ்க்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வேலை. எடிட்டிங் அதுக்கப்புறம் தான் ஷூட். 1 o'clock எடுத்த கார் அடுத்த நாள் மார்னிங் 6:30. ஆமாம் 6:30க்கு வந்து நிறுத்த போகிறோம். உச்சக்கட்ட டயர்டு, உச்சக்கட்ட தூக்கம் இருந்தாலும் போய் இதை நான் இப்போ அன்பாக்ஸ் இப்பயே போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி இந்த vlog-ஐ எடிட் பண்ணாதான் எனக்கு மனசு ஆறும். வளர்றேன். தூக்க கலக்கம். நீங்கள் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1000 2 டேஸில் 1000 கிலோமீட்டர் ட்ராவல். 800 to 900 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட ரெண்டு பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய டாஸ்க்கு. வெறியில் இருக்கோம் நாங்கள். அந்த வெறியில தான் இவ்வளோ தூரம் நான் ட்ரைவும் பண்ணேன். இது வந்து ஒரு பெரிய செட்டப். இந்த ரூமே அது வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். வந்து ரூமு வேற ஒரு வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆக போகிறேன். அன்பாக்ஸ் பண்ணி இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். வந்து பேனா மாதிரி இருக்கும். பொசுக்குன்னு எடுத்து போட்டுருவோம். ஆமாம் நீங்களாம் கேட்டிருக்கீங்கல்ல ஹாண்டட் பிளேஸ் போகிறப்போ வெப்பன் எடுத்து போகணும். இதுதான் எங்களோட வெப்பன். வந்து விட்டது. ஏதோ ஒரு மார்க்கமா எடுக்க சொன்னாரு. Vi&Ki இந்த மானிட்டர் பேரு. கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பிசி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த பிசி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வரும். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பில் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸ்பூக்கி கௌதம் அவரோட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1 lakh அடிக்க போகிறோம். இதுலேயாவது ப்ளே பட்டன் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அந்த பழைய பாக்ஸ் இன்னும் தூக்கிட்டு இருக்கு உள்ள கிரே wolf ஓடுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் இதோட ஒரு பெரிய வீட்டு, அது ஒரு பயங்கரமான வீடு, அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோம் டூர் பார்ப்பீங்க. சைனிங் ஆஃப். பாய்.